வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தினமலரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பலர் முன்னிலையில் வீதியில் பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம். இலங்கையில் இப்படியொரு சம்பவம். யாழில் அம்பலமான மிக பெரும் மோசடி. போலீசாரின் அதிரடி திட்டம். யாழ் நல்லூரில் சீமானுக்கு பாரிய பதாகை. சூடுபிடிக்கும் தமிழக தேர்தல். இளம் விமானப்படை வீரரால் இரு பெண்களுக்கு ஏற்பட்ட சோகம். ரகசிய தகவலால் அம்பலமான விடயம். சுட்டுக் கொல்லப்பட்ட பிரதேச சபை தவிசாளரின் வீட்டுக்கு அருகில் கிணற்றில் சடலமாக கிடந்த இளைஞன். வரலாற்று சாதனை படைத்த மதுவரி திணைக்களம். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர் கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 வருடங்கள். ராஜபக்சக்களின் அரசியல் சகாப்தம் இலங்கையில் முடிவுக்கு வந்துவிட்டது. அரசு தக்க பதிலடி. தொடர்பான விரிவான செய்திகள். குருநாகல் ஹொகரல்ல பகுதியில் பெண் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரவிய காணொலியை தொடர்ந்து 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் கடந்த வியாழக்கிழமை அன்று மேடனந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொது வீதியொன்றில் வைத்து ஒரு குழுவினர் பெண்ணை தாக்குவது குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. தாக்குதலின் பின்னர் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ஹொகரல்ல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை மேற்கொண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 சந்தேக நபர்களை கைது செய்தனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண், நாங்கள் ஒரு புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம். அது முடிந்த பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். அங்கே சாப்பிட்டுவிட்டு புறப்படலாம் என்று எண்ணி சுமார் 1.5 மணி நேரமாக நாங்கள் அங்கேயே தங்கியிருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் அவர்களுடைய மூத்த சகோதரியின் மகன் ஒருவர் திடீரென்று எங்கள் காரின் முன்பாக வந்து குதித்தான். அவன் சாலையின் நடுவே வந்து நின்றான். வாகனம் வருவதை அவன் பார்த்திருந்த போதிலும் அவன் ஓரமாக விலகிச் செல்லவில்லை. அவன் காரின் முன்பாக பானட் பகுதிக்கு அருகில் நின்று கொண்டிருந்தான். என் கணவர் உடனடியாக பிரேக்கை பிடித்து காரை நிறுத்திய மறுகணமே திடீரென்று ஒரு கும்பல் இரும்பு தடிகள் மற்றும் வாள்களுடன் வெளியே வந்து பாய்ந்தது. எங்களை ஈவிரக்கமின்றி தாக்கியதாக கூறியுள்ளார். உறவினர்களுக்கு இடையிலான தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான பெண் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தற்போது அவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 160 பரப்பு காணியை மோசடி செய்த சம்பவத்துடன் தொடர்புடையவருக்கு உதவிய குற்றச்சாட்டில் 1 வருட தேடுதலின் பின்னர் புத்தளத்தை சேர்ந்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணி பகுதியில் சுமார் 160 பரப்பு காணியை போலி உறுதிப்பத்திரங்கள் மூலம் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளிக்கு உதவியதாக அடையாளம் காணப்பட்ட புத்தளம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்ய கடந்த 1 வருட காலமாக போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த நபர் இன்று யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதி பகுதியில் நடமாடுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சீமானுக்கு பாரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாரிய அளவிலான பதாகை நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சீமான் தமிழக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதாகை வைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. குறித்த பதாகை யாரால் காட்சிப்படுத்தப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காணி ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த பெண்கள் 2 தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய விமானப்படை வீரர் ஒருவரை அனுராதபுரம் மிகுந்தலை போலீசார் கைது செய்துள்ளனர். மிகுந்தலை போலீஸ் பிரிவின் பானவிவ சீப்புக்குளம் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணை நடத்தி வரும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மிகுந்தலை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட அவர் 33 வயதுடையவர், சேப்புக்குளம் பாலவிவ பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் நடத்தி வருவதோடு விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் லசந்த விக்ரமசேகர வசித்து வந்த இல்லத்துக்கு அருகில் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மாத்தறை பதில் நீதவான் முன்னிலையில் 35 அடி ஆழமான கிணற்றில் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனுடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் நண்பர் என சந்தேகிக்கப்படும் ஒருவரை மிடிகம போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர் போதைப் பொருளுக்கு பலத்த அடிமையானவர் என தெரியவந்துள்ளது. மேலும் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒருவரா என்பது குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் சாதனை அளவிலான மதுவரி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலப்பகுதியில் மதுவரி வருமானம் 70.4 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் அந்த காலப்பகுதிக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த 61.95 பில்லியன் ரூபாய் இலக்கையும் இது தாண்டியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குடன் ஒப்பிடுகையில் 113.6% வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதுடன் மேலும் இந்த வருமானம் 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 144.8% வளர்ச்சியாகும் என்று மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் முறையான வழிகாட்டல் மற்றும் அனைத்து தர மதுவரி அதிகாரிகளின் முழுமையான அர்ப்பணிப்பு காரணமாகவே இவ்வாறான சாதனை வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக மதுவரி ஆணையாளர் நாயகம் MPNA பேமரத்ன குறிப்பிட்டுள்ளார். மதுபான உற்பத்தி நிலையங்கள் மற்றும் வடிசாலைகளை தொடர்ந்து கண்காணித்தல், மதுபான போத்தல்களின் பாதுகாப்பு முத்திரைகளை இடுதல், சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு எதிரான சுற்றி வளைப்புகள் அதிகரித்தல் மற்றும் அனுமதி பத்திர இடங்களை முறையாக ஆய்வு செய்தல் போன்ற நடவடிக்கைகள் இந்த வருமான வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரேலியா பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் மிரட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கைது நடவடிக்கை நுவரேலியா போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இன்றுடன் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதனை முன்னிட்டு இன்று நாட்டின் அனைத்து தேவாலயங்களிலும் விசேட மத வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று காலை வேளையில் ஒவ்வொரு தேவாலயங்களிலும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் என்று தேசிய கத்தோலிக்க தொடர்பாடல் பணிப்பாளர் அருட்தந்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தேவாலயங்களில் மணி ஒலி எழுப்புதல், 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துதல், மெழுகுவர்த்தி அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றல் மற்றும் பிரார்த்தனை வழிபாடுகள் இன்று காலை இடம்பெற்றன. இதேவேளை கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் விசேட ஆராதனைகளும் நடைபெற்றன. இதன் காரணமாக அந்த தேவாலயத்தை சூழ விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பொருளாதாரத்தை சீரழித்த ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போவதாக சூளுரைக்கின்றமை வேடிக்கையானது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார சுமையால் மக்களிடம் புத்தாண்டு உற்சவம் இம்முறை இல்லை, மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற பாரிய திட்டத்துடன் களமிறங்குவோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் குறித்து மஹிந்த ராஜபக்ஷ கவலை வெளியிட்டிருப்பது வேடிக்கையானது. நாட்டை வங்குரோந்த நிலைக்கு தள்ளி மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர்களே ராஜபக்சர்கள் தான். பொருளாதார சுமை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு வித தார்மீக உரிமையும் கிடையாது. பாரிய திட்டத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று கூறுவது பகற்கனவு காணுவதற்கு சமமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.